ஏய் என்ன பண்ற நீ? போலான்னு சொல்றல்ல, வா. பாஸ் போலாம் பாஸ், அவசரப்படாதீய. இருங்க இருங்க, ஏய் தள்ளுங்க தள்ளுங்க. என்ன பண்ற? பாஸ் வாங்க பாஸ், தள்ளுங்க, வாங்க வாங்க. ஐயோ, லைட் போட்டுட்டாங்க. பாஸ் ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு போயிருக்குமோ? ஐயோ, சித்திக்கு தெரிஞ்சிருக்குமோ? பாஸ் பாஸ் தப்பிச்சு ஓடிருங்க, ஓடி போயிருங்க பாஸ். ஏய் கேட் வழியா போனா பாத்துருவாங்க. சித்திக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? எல்லாம் உன்னாலதான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் புருஷமா நடி கிடையாதா? நீ வரையா, கொஞ்சம் சும்மாரியா. பாஸ் நீங்க என்ன பண்றீங்க? பின் பக்கமா போய் செவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ள போயிருங்க. யாராவது வந்தா நான் சமாளிச்சுக்கிறேன். ஏய் அவ்வளவு பெரிய செவர்ல நான் எப்படி எகிரி குதிப்பேன்? பாஸ் நீங்க இந்த ஜாக்கி சான் படம் எல்லாம் பார்த்ததே இல்லையா? அப்படியே எகிரி குதிப்பாரு. போங்க பாஸ். குல்ஃபிக்கு யார் காசு தருவா? நான் எடுத்துட்டு வரல. என்ன எடுத்துட்டு வரலையா? ஹலோ, காசு கொடுத்துட்டு போங்க. ஐயோ, உனக்கு காசு தானே வேணும், நான் தரேன். சத்தம் போடாத. பாஸ் நீங்க போங்க பாஸ், போங்க. போடுங்க. ராமங்க கூப்பிட்டா வரல. நிலா வெளிச்சத்துல யாருமே இல்லாத ராத்திரியில பக்காவா லாக் பண்ணியாச்சு. சாவி இல்லாம இதை திறக்கவே முடியாது. கொண்ட ஊசிய வச்சு திறக்கிறவங்க எங்க கிட்டேவா? இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல சித்தி. பேசாத தொலைச்சிருவேன். அக்கா என்னக்கா இது? நீங்களா போய் பார்த்து பத்திரமா வைக்கலாம்ல? எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க, பாருங்க எல்லாம். எப்படி நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல மகா. ஆனா கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி இது அந்த பைத்தியக்காரியோட வேலையா தான் இருக்கும். அவளை சும்மா விடக்கூடாது. அர்ச்சனாக்கா இதுக்கு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க, என்ன பண்ண போறீங்க? விட மாட்டேன், இத நான் இப்படியே விட மாட்டேன். அவ செஞ்ச இந்த காரியத்துக்கு எல்லார் காலையும் விழுந்து அவளை மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அர்ச்சனா வேண்டாம் விடு. வேண்டாம் விடா? என்ன பேசுறீங்க நீங்க? அக்கா அவ இங்க வரணும்,
வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அர்ச்சனா, நீ போய் இந்த பைத்தியத்தை கூட்டு வா. வரேன், கூட்டிட்டு வரேன். ஏய், எதுக்குடி ஆல்பம்ல இருக்கிற போட்டோவெல்லாம் கட் பண்ணி எங்க ஒட்டி வச்சிருக்க? ஏய், திமிரா உனக்கு? என்ன தைரியம் இருந்தா ஆல்பம்ல கை வச்சிருப்ப? ஏய், எதுக்குடி ஆல்பத்தை கிழிச்ச? பைத்தியக்காரி. எதுக்கு உங்களுக்கு இந்த கேவலமான வேலை? அசிங்கமா இல்ல? நீதாண்டி அசிங்கம். இந்த குடும்பத்துக்கு அசிங்கம் நீதான். அவ்வளவு அழகான மாப்பிள்ளைக்கு இந்த மூஞ்சி கொஞ்சமாவது பொருத்தமாடி? பாக்குறதுக்கு அழகா இருந்தா போதாது, நடத்த ஒழுங்கா இருக்கணும். கோவத்துல எதையாவது பேச்சிட போறேன், போயிடுங்க. ஏய், என்ன திமிரு இருந்தா இப்படி பேசுவ நீ? அரஞ்சனை வச்சுக்கோ. ஏய், வரேங்க. ஒரே குத்த குத்திடுவேன். ஊத்தியம். என்னாச்சு சித்தி? அந்த தையக்காரி மிரண்டுட்டாளா? அம்மா, அடிச்சிட்டீங்களா? பயந்துட்டாலோ? என்னாச்சு அர்ச்சனா? தையக்காரி கிளம்பிடுவாளா? மூட்டை கட்டிட்டாளா? அர்ச்சனா யாரு? அர்ச்சனா என்ன பண்ண? அப்பா, சித்தி எப்ப பேசாம இருக்காங்க? அர்ச்சனா, என்னாச்சு? என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். எனக்கா மிரட்டிட்டீங்களா? இன்னைக்கே ஓடிடுவால? அவ போற மாதிரி எல்லாம் இல்ல. உடனே போக வேணாக்கா. மதுமிதா வந்ததும் இவ போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மிரட்டி வச்சா போதும். அப்புறம் ஓவரா மிரட்டினா பயந்து ஓடிட்டு போறா. உங்க கண்ட்ரோல்லயே இருக்கட்டும். இல்ல மகா, அவ நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. நாம தான் அவ கண்ட்ரோல்ல இருக்கோம். வாட்? ஆமா மகா, சீதா நம்ம கிட்ட சிக்கல, நம்ம ஃபேமிலி தான் அவகிட்ட சிக்கிடுச்சு. என்ன நடக்குமோன்னு எனக்கே பயமா இருக்கு. ஏன், என்ன சொன்னா? சொல்லு, என்னதான் சொன்ன அவ? அவ அக்கா பக்கத்துல ராம நிக்க வச்சு போட்டோஸ் எடுத்தோம்ல, அதே மாதிரி நம்ம கல்யாண ஆல்பத்துல உங்க போட்டோவை எடுத்துட்டு அந்த செக்யூரிட்டி போட்டோவை வச்சா எப்படி இருக்கும்னு கேக்குறா. இந்த கொலை நடந்தே தீரும். அவனை கொல்லாம விட மாட்டேன். என்னங்க, நீங்க வந்துருங்க, வாங்கன்னு சொல்றேன்ல. நீங்க சண்டை கொடுக்க போறீங்களா இல்லையா? விடுமா. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? அசிங்கப்படுத்திட்டான். என்ன கேவலமா பேசி அசிங்கப்படுத்திட்டான் அவன். ஏங்க, நீங்க என்னங்க பேசுனீங்க? நான் எதுவும் பேசல. நீங்க ஒண்ணும் பேசாமலையா இவர் கண்ணை எடுத்துட்டு வராரு? நான் எதுவும் பேசலங்க. ஏங்க, குடிச்ச யாரு என்னன்னு தெரியாதா? மரியாதை இல்லாம பேசுவீங்களா?
தப்புங்க இதெல்லாம். நான் குடிக்கவே இல்லை அண்ணே. சொல்லுங்கண்ணே, நான் குடிக்கலன்னு சொல்லுங்கண்ணே. போச்சு, எல்லாம் போச்சு. மானம் மரியாதை மொத்தமும் போச்சு. அண்ணே, அசிங்கமா பேசிட்டாம்மா. சுபாஷ், என்ன பேசுனீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஆகா, வேற ரூட்ல போகுதே, ஜாலியா இருக்கு. இல்ல நான் எதுவும் பேசல மகா. நான் அங்க இல்லவே இல்ல. துரை பேசுனதுலதான் அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு. அப்படியா? அப்போ நீங்க பேசலையா? இல்ல. துரை அண்ணனா என்ன பேசினாரு? அத நான் எப்படி சொல்லுவேன்? எப்படி மகா சொல்லுவேன்? அவனை விடக்கூடாது, சுட்டு கொல்லணும். இன்னைக்கு நான் கொல்லுவேன், கொல்லாம விட மாட்டேன். துரை, ஓ சாவடிக்கு என் கையில தான்டா. சின்ன மாமா, அவங்க என்ன பேசினாங்களோ சொல்லிடுங்க. என்ன பேசினாரு? மகா, அது வந்து சொல்லக்கூடாது. மகா தாங்க மாட்டா. சொல்லாத. அண்ணன் சொன்னா கேட்கணும். கேப்பல்ல, சொல்லாத. சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். சுபாஷ், மரியாதையா சொல்லுங்க. சொல்லுங்கன்னு சொல்றேன் இல்ல. அது வந்து அவ என்ன பேசினான் தெரியுமா? சூர்யாவுக்கும் மதுமிதாவுக்கும் குழந்தை போண்டா அத ராமோட குழந்தைன்னு சொல்லுவீங்களா? வேணாம், என்கிட்டயே நடிச்சு என்ன கோவமாக்காத. எனக்கு கோவம் அதிகமானா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும். சாரிம்மா, குடிச்சிட்டா நான் ஏதாச்சும் வளருவேன்னு உனக்கே தெரியும்ல. அதுக்குதான் குடிக்க வரலன்னு சொன்னேன். சேதுவா கேட்கவே இல்லை, கம்பல் பண்ணி ஊத்தி கொடுத்துறாரு. ஏய், நீ குடிச்சிட்டெல்லாம் உளரல, உன் மனசுல இருக்கிறத தான் உளர்ற. என் மனசுலாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் ரொம்ப சுத்தம். சீ, பேசாத. பேசுன நானே உன்னை கழுத்து நடிச்சு கொண்டுடுவேன். மகா, சரி விடு, இனிமே பேச மாட்டேன். பேச மாட்டேன். தப்புதான், நான் பண்ணது தப்புதான். இனிமே நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. இருந்தா தானே நீ பேசுவ. விடிஞ்சதும் நீ கிளம்பிடணும், இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன் மேல திருட்டு கேஸ் போட்டுருவேன். என்ன மகா, சொந்த அண்ணனே இப்படி பேசுற? ஏய், இனிமே எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ யாரோ நான் யாரோ என் கண்ணிலேயே படக்கூடாது. போயிடுங்க. எங்க மகா போவ? எங்க போவ? எனக்கு யாரு மகா இருக்கா? எங்கேயாவது போ, எனக்கு என்ன? மகா, ஒரு நிமிஷம். இந்த போதையில என்னதான் உளறாலும் அந்த ஒரு விஷயத்த நான் யாருக்கிட்டயுமே சொல்லல, சொல்லவும் மாட்டேன். எந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். தெரியாத மாதிரியே கேப்பேன். அதாம்மா உன் விஷயம். அந்த சீக்ரெட் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை, இப்பயும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ என் தங்கச்சி, உனக்கு ஒரு அசிங்கம்னா எனக்கும் தானே அசிங்கம். நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணுமா, என்ன வீட்டை விட்டு அனுப்புனேன்ட்டா சொல்லிட்டு தான் போவேன். பாவம் சின்ன பொண்ணுங்க,
அவங்கள நினைச்சாதான் எனக்கு பயமாவே இருக்கு. என்ன பயம்? வளர்ப்பு சரியில்லை. இந்த வயசு மோசமான வயசு. கட்டுப்பாடோட இருக்கணும். மகாலட்சுமிய பார்த்து வளர்தாகல, அதான் பயமா இருக்கு. என்ன அப்படி பாக்குதிய? அந்த 3 பொண்ணுங்களும் உன்னை எதிரியா நினைக்கிறாங்க. நீ என்னடானா அவங்களுக்காக ஃபீல் பண்ற? எனக்கு உன்னை பார்த்தாதான் பாவமா இருக்கு சீதா. எப்போ இறக்கப்படணும், எப்போ அரக்கியா மாறணும்னு ஒரு விவஸ்தை இருக்குல்ல. சரி, என்ன திடீர்னு கோவிலுக்கு? மகாலட்சுமி அகங்கார டிவோர்ஸ் பண்றதுக்கு முன்னால மதுமிதாவை இங்க கூட்டிட்டு வரணும். அது வரைக்கும் ராம் பேர்ல எந்த ஷேரும் இருக்க வேண்டாம். ராம் அக்கவுண்ட்ல இருக்கிற கேஷையும் நம்ம அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ராம் பேர்ல இருக்கிற பிக்ஸட் டெபாசிட்ஸ், மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே உடனே வேற பேருக்கு மாத்தணும். மகா, உன்னோட கால்குலேஷன் எப்பவும் சரியாதான் இருக்கும். ஆனா இத ராம் எப்படி எடுத்துப்பான்? நம்மள தப்பா நினைக்க மாட்டானா? இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்றது? ஆமா மகா, அவங்கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது, பொய் சொன்னா நம்புற மாதிரியும் இருக்காது. இத அவசியம் செய்யணுமான்னு யோசிச்சுங்க. கண்டிப்பா இது அவசியம் தான். நம்ம கிட்ட இருந்து ஒரு பைசா கூட நஷ்ட ஈடா அவளுக்கு போக கூடாது. இந்த கேஸ நடத்த போற லாயருக்கு வேணா நான் கோடி கோடியா கொட்டி கொடுப்பேன். ஆனா அவளுக்கு சல்லி காசு கூட போய் சேரக்கூடாது. இது பாருங்க, இத பத்தி ராம் தப்பா எடுத்துக்காம நான் பாத்துக்கிறேன். லேட் பண்ணாம ஆடிட்டர் கிட்டயும் லாயர் கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத மகா. உண்மையாவே சீதாவை பார்த்து நீ பயப்படுறியா? வாழ்க்கையில முறையா எனக்கு ஒரு எதிரி இருக்கிறதா சீதா நினைக்க வச்சிட்டா. அவ கிட்ட தோத்து போற நிலைமை எனக்கு வந்தா அதுக்கு முன்னாடி ஏன் உயிர் போயிடும். என்ன மகா, இத போய் நீ இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நான் சீதாவை ஜெயிச்சே ஆகணும், இல்லைன்னா நான் சாவணும். மகா, கோயில்ல வந்து சாவை பத்தி பேசுற? என் மனசுல இருக்கிற விஷயத்தை நான் பேசினேன். நான் நிம்மதியா தூங்கி பல நாள் ஆச்சு. ஏன் தெரியுமா? எல்லாம் அந்த தையக்காரியால. அவளுக்கு பெரிய படிப்பு இல்ல, அறிவு இல்ல, அழகும் இல்ல. ஆனாலும் என்னை எல்லா விஷயத்திலயும் எதிர்த்து நிக்கிறா. எந்த முகத்தை நான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதே முகம் திரும்ப திரும்ப என் எதிரிலேயே வந்து நிக்குது. அவளை பார்க்கும் போதெல்லாம் என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியற மாதிரி இருக்கு. அவளை நிரந்தரமா ராம் கிட்ட இருந்து பிரிச்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு உன் நிம்மதிதான் முக்கியம் மகா. அது கிடைக்க நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை உடனே பண்ணு. உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. சுபாஷ் அண்ணே, இங்க பாரு, நீ தயவு செஞ்சு இன்னைக்கே இத பத்தி லாயர் கிட்டயும் ஆடிட்டர் கிட்டயும் பேசு. சரிங்க. எவ்வளவு நாளைக்குதான் நம்ம இப்படியே இருக்கிறது? இப்படியேனா? அசிங்கப்பட்டா பரவாயில்ல, பொண்ணு கேட்டு வாங்க. சரி, பொண்ணு கேட்டு வரேன். வந்தா உங்க அண்ணி மகாலட்சுமி உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? முதல்ல நீங்க பொண்ணு கேட்டு வாங்க, அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்க வீட்டு ஆளுங்க மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் கல்யாணம் ஆகாம இருந்தாலும் மகாலட்சுமிக்கும் உங்க அண்ணங்களுக்கும் உன்னை வந்து எந்த கவலையும் இருக்காது.
பொண்ணு கேட்டு வந்தா தானே ஒரு முடிவு தெரியும். எனக்கு உன்னை கட்டி கொடுக்க கூடாதுன்னு அந்த மகாலட்சுமி எப்பயோ முடிவு பண்ணிட்டா. இனிமே நான் புதுசா முடிவு எடுக்க போறா. சும்மா விருப்பத்திட்டு இருக்காத. அப்போ திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? அதெல்லாம் என்னால முடியாது. என் அண்ணனுங்க சம்மதம் இல்லாம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அண்ணனுங்களா? அவங்க உன் அண்ணனுங்களா? அவங்க தான் உன் எதிரிங்க. ஹலோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீதான் அண்ணனுங்க உயிரை விட்டுட்டு இருக்க. அவங்களுக்கு உன் மேல எந்த அக்கறையும் இல்ல. அது உனக்கு புரியுதா இல்லையா? இவ எதுக்கு இங்க வந்தா? கண்டிப்பா தனியா வந்திருக்க முடியாது. அப்ப ராமு இவ கூட தான் வந்திருக்கணும். அவ எங்க? என்ன இருந்தாலும் அவங்க என் அண்ணனுங்க. மறுபடி அவங்கள பார்த்து பேசுங்க. அப்போ உங்க அண்ணங்க சொல்லாம நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் நாம எதுக்கு அதை பத்தி இங்க பேசிட்டு இருக்கோம்? டைம் வேஸ்ட். நில்லுங்க சத்யா. ஓ, இதுதான் அந்த தையக்காரியோட பிளானா? இததான் நான் செய்யாததை செஞ்சு காட்டுறேன்னு சொன்னாளா? கூடிய சீக்கிரமே உனக்கு இந்த மகா யாருன்னு காட்டுறேன்டி. மகா, என்ன மகா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கோயிலுக்கு போனேன் இல்லக்கா, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அங்கேயே வச்சு ஒரு 4 அறை கொடுக்க வேண்டியதானே? அந்த தையல்காரியோட சேர்ந்து மீராவுக்கும் திமிராயி போச்சு. அவளை அப்படியே அடிச்சு கொல்லணும் தான் என் கை துடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா அவளை அங்க வச்சு அடிச்சிருந்தா மீரா அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பா. சீதா அவ கூட சேர்ந்து சீப்பான டிராமா போட்டிருப்பா. அந்த சத்யா நடுவுல பூந்து நியாயம் பேசியிருப்பான். என்ன ஆயிருக்கும்? உடனே அண்ணனுங்க 2 பேருக்கும் மீரா மேல அப்படியே பாசம் பொத்துட்டு வந்திருக்கும். மீராவும் சத்யாவும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா அங்கேயே நிச்சயதார்த்தம் பண்ணி முகூர்த்த தேதியும் குறிச்சிருப்பாங்க. அதனாலதான் என் கோவத்தை அடக்கிக்கிட்டு யார்கிட்டயும் எதை பத்தியும் சொல்லாம வந்துட்டேன். நீ பண்ணது சரிதான் மகா. ஆனாலும் இதை இப்படியே விடக்கூடாது. விட்டா நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும். சீதா நம்மளை எதிர்த்து சில விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டா. நம்ம எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. சீதாவை அடக்கியே ஆகணும். கண்ணுக்கு ஒரு சோடா புட்டி கண்ணாடிய போட்டுக்கிட்டு பல்லுக்கு ஒரு கம்பி கிளிப்ப மாட்டிக்கிட்ட ஊர்க்கார பொண்ணுன்னு நாம சாதாரணமா எடை போட்டுட்டோம். தப்பு மகா, ரொம்ப ஆபத்தான பாப. அவள இதுக்கு மேலே இங்க வச்சிருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா சீதாவை அனுப்பிட்டா மதுவை இங்க கொண்டு வர முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? அந்த பைத்தியக்காரி இங்க இருந்துட்டா மட்டும் மதுவை கொண்டு வர அவ சம்மதிப்பாளா? அவ எதுக்கு சம்மதிக்கணும்? அவ இங்க இருந்தா மது தானா இங்க வருவா. அது எப்படி மகா? சொல்றேன். வேட்டைக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு புறாவை பிடிக்க வலை விரிக்கும் போது வலைக்கு பக்கத்துல ஒரு புறாவோட ரக்கைய உடைச்சு அது பக்கத்துல நிக்க வைப்பாங்க. அது ஏன் தெரியுமா? இருக்கிற புறாவை பார்த்து இன்னொரு புறா ஏமாந்து வந்து அந்த வலையில மாட்டிக்கும். அதே மாதிரிதான் இந்த பைத்தியக்காரி சீதாவோட ரக்கைய ஒட்டச்சு அந்த மதுமிதாங்கிற மயில நாம பிடிக்க போறோம். நேத்து குல்ஃபி சாப்பிட போனேன்ல, அதனாலதான். பாஸ், நான் தானே பாஸ் குல்பியை சாப்பிட்டேன். உங்களுக்கு ஏன் தும்மல் வருது? ஐஸ்கிரீம் சாப்பிடுறங்கிற பேர்ல அவ்வளவு நேரம் பணியிலே நிக்க வச்சேல, அதனாலதான்.
கோல்டு பிடிச்சிக்கிச்சு. பாஸ் சாதாரண பனி காலத்துக்கு உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. உங்க சித்தி உங்களை போண்டா கோழி மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்து கெடுத்து வச்சிருக்காங்க பாஸ். ஐயோ ஐயோ பாஸ், நல்லா சளி பிடிச்சிருக்கு பாஸ். வைத்தியம் பாத்துறணும், இல்லனா மூக்கு சளி தொண்டைக்கு போய் அப்படியே தொண்டையில இருந்து உங்க நெஞ்சுக்கு போயிடும். அது டேஞ்சர் பாஸ். இப்போ உடனே உங்களுக்கு வைத்தியம் பண்ணி இத சரி பண்ணணும். என்ன வைத்தியம்? எல்லாம் எங்க ஊரு வைத்தியம் தான். ஏய், அந்த வைத்தியம் எதுவும் வேணாம். காலையில பாத்துக்கலாம், நீ தூங்கு. எப்படி பாஸ்? உங்களுக்கு இப்படி இருக்கும்போது நான் எப்படி தூங்க முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். வேணாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. பழகிக்கங்க பாஸ், வாங்க. இல்ல வேண்டாம், தப்பாயிடும். பாஸ், உங்களுக்கு நிறைய நல்ல பழக்கத்தை சொல்லி தர வேண்டியதா இருக்கு. நீங்க வாங்க பாஸ், வாங்க வந்து பழகிக்கங்க, வாங்க. நீங்க கத்துக்க வேண்டிய நல்ல பழக்கத்துல இதுவும் ஒண்ணு பாஸ். பயப்படாம வாங்க. இது இயற்கை வைத்தியம் தான். உங்க சித்தி இந்த வாயில மூக்குல எல்லாம் ஏதோ ஒரு புழல வச்சு உரியதாகல, அப்படி கிடையாது பாஸ். இது இதனால ஒன்னும் ஆயிடாது இல்ல பாஸ்? ஒன்னும் ஆகாது. தண்ணி சூடா இருக்கும் போதே ஆவி பிடிக்கணும் பாஸ். விட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். வாங்க பாஸ், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரமா வாங்க. தண்ணி கொதிக்கும் போதே ஆவிய புடிச்சிடணும். விட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் பாஸ். வாங்க, அட வாங்க பாஸ். வாங்க வாங்க. அவ்வளவு கேப் எதுக்கு? பக்கத்துல வாங்க பாஸ். மூச்சை நல்லா இழுத்துட்டு பொறுமையா வெளியே விடணும், சரியா? இது என்னது? இதுதான் ஏலகிரி தைலம். இத சுடு தண்ணில ஊத்திட்டு அது ஆவியோட கலந்து மூச்சுக்குள்ள போய் ஜலதோஷத்தை சரி பண்ணிரும். அவசரப்படாதீங்க பாஸ், கைய தள்ளி வைங்க, கை சுட்டுடும். வாசனை வருதா? இப்போ நீங்க என்ன பண்ணுதீங்கன்னா, இந்த போர்வைய இப்படி போத்திக்கிட்டு முகத்தை இப்படி இந்த வெந்நீர் கிட்ட வச்சு மூச்சை நல்லா இப்படி இழுத்து விடணும். பண்ணுங்க பண்ணுங்க, நல்லா ஃபுல்லா போத்திக்கோங்க. இப்படியா? வாங்க, மூச்சு இல்லங்க, இன்னும் நெருக்கமா, கேப் விடாதீங்க. என்ன பாஸ்? என்னால உள்ள இழுக்க முடியல, மூச்சு முட்டுது. என்ன பாஸ் நீங்க? அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு மூச்சை நல்லா இழுத்து விடணும். அப்பதான் பாஸ் ஜலதோஷம் சரியாகும். இவ்வளவு ரிஸ்க் எதுக்கு? ஒரு டேப்லெட் போட்டா கோல்டு சரியாயிடும். இதெல்லாம் குப்பைய கொட்டுறதுக்குமா? இந்த வீட்ல நீ குப்பை கொட்டினதெல்லாம் போதும். குப்பைய கொட்டுற சாக்குல வெளியில போய் அந்த செக்யூரிட்டி கிட்ட பல்ல இழிச்சுக்கிட்டு பேசிட்டு இருப்ப. வீட்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, முதல்ல அத கவனி. போ, மாடியில துணி காஞ்சிருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. இது ஏதோ புளியங்கொட்டையில அடிச்ச தூள் மாதிரி
ஒதுங்கினவ தானே நீ? நான் எப்போ ஒதுங்குனேன்? எனக்கு யாரும் இங்க வேலை கொடுக்கல. சாப்பிடன்னு வந்து யாராவது உன்கிட்ட சொல்றாங்களா? நீயே தானே வந்து 3 வாட்டியும் கொட்டிக்கிற. அதே மாதிரிதான் யாரும் வந்து சொல்லாம நீயே வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். வீட கழுவி சுத்தம் பண்ணணும், வாசல கழுவி கோலம் போடணும், தோட்டத்துல இருக்கிற புல்ல வெட்டணும், பூ பறிக்கணும், கண்ணாடி கதவெல்லாம் நல்லா சோப்பு தண்ணி போட்டு பளபளபளன்னு துடைக்கணும், அலமாரியில கலைஞ்சிருக்கிற பொருளை எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வைக்கணும், துணிமணி எல்லாம் அயன் பண்ணி மடிச்சு வைக்கணும், பெட்ஷீட் பில்லோ கவர் எல்லாம் தினமும் மாத்தணும், அடுத்த நாள் மெனு என்னன்னு நைட்டே கேட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மறக்காம வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடு ஃபுல்லா ஒட்டடை அடிக்கணும், பூஜை சாமானை எல்லாம் நல்லா கழுவி வைக்கணும். ஹே மென்டல்ரா. ஆமாண்டா. மென்டல்ரா. ஹலோ, எதுக்கு என்ன பார்த்து சிரிக்குதீங்க? என்ன பண்றது, உன்னை பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு வருது. ஹலோ, அதான் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு கேக்கேன். ஐயோ, எதுக்கு சிரிக்கிறீங்க? மகாலட்சுமி மேடம் ஏதோ ஒரு உலக அழகிய இந்த வீட்டுக்கு கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா போய் உன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் சிரிப்பு வராம என்ன வரும்? ஹே மென்டல், என்ன லுக்கு விடுற? போ போ. நீங்க இப்படி சிரிக்கிறத மகாலட்சுமி கிட்ட சொன்னா உங்க 2 பேரையும் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டுடுவாங்க. சுற்றுவாங்களாமா? ஐயோ, அப்படியா? அப்போ நீ மகாலட்சுமி கிட்ட போய் நாங்க கிண்டல் பண்றோம்னு சொல்லு, சுடுறாங்களான்னு பாப்போம். போ போ போ. ஏ மென்டல், போன்னு சொல்றல, போ. நான் ஒண்ணு மென்டல் இல்ல. மென்டல்னு சொன்ன அம்புடுதேன். என்ன பண்ணுவ மென்டல்? நான் மென்டல் இல்ல சொல்லுதேன்ல. ஹே மென்டல், எந்த மென்டலும் தன்னை மென்டல்னு ஒத்துக்காது. போ 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 போ. மென்டல் நான் சொல்லுதியா? நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா ரோஷம், மானம், வெக்கம், சூடு, சொரணை இதெல்லாம் இருந்தா என் காம்பவுண்டுக்குள்ள வந்து என் சின்ன மாமியார் அர்ச்சனா கிட்டயும் என் சின்ன மாமனார் சுபாஷ் கிட்டயும் மோதி பாருங்கடா. அப்போ இருக்குடா உங்களுக்கு. வாங்க. போ போ. வர வர. உள்ள வர. வாங்கடா. பாத்தியா என்ன திமிரா இப்படி பேசிட்டு போற? பாத்தியா? வாடா உள்ள போகலாம். டேய் அவன அடடா. அட வேண்டாங்க. நீங்க சரியான ஆம்பளையாதான். இப்போ நீங்க போலாம். ஏய், கை வச்சாச்சுல்ல? பேச்சு பெருசா பேசுன. வர சொல்லு உங்க கராத்தே மாஸ்டர். இல்ல இல்ல இல்ல, இது போதும் இது போதும். நீங்க போங்க நீங்க போங்க. போங்க போங்க வாடா. போங்க போங்க. ஏய் பைத்தியம், எதுக்குடி இப்படி தேவையில்லாம வம்பிழுத்து இவர் அடி வாங்க வச்ச? அவர் கராத்தேல பிளாக் பெல்ட், பயங்கரமான கோபக்காரரு, டக்குன்னு கை வச்சிருவாரு. அப்போ மாமா கராத்தே பிளாக் பெல்ட் இல்லையா? சும்மா போய் சொல்லுதியலா? இப்படி ஆயிட்டாங்க. உனக்கு அப்புறமா வச்சுக்கிறேன்டி. எழுதுருங்க, முகத்துல ஐஸ் கியூப்ஸ் வைக்கிறேன். வாங்க பாத்து வாங்க. ஓ தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? பாத்து வாங்க மெதுவா.
நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சாரி, ரிசப்ஷனுக்கு வர முடியல. மீட்டிங்ல இருக்கேன். அப்புறம் கூப்பிட்டுமா? ஓகே சார். தப்பிச்சிய. அவங்க அடிச்சது வலிக்குதா? மருந்து போட்டா இந்த வலி சரியாயிரும். இது வெறும் ஆரம்பம் தான். இனிமேதான் இருக்கு உங்களுக்கு. சித்தி, நீங்க இதெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா? தெரியும் சொல்லு. வலி உயிர் போகுது. ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லு அர்ச்சனா. தெரியும் சொல்லு. சொல்றேங்க. ராம், என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீங்க ஆம்பளையா இருந்தா கைய வச்சு பாருங்கடா பாக்கலாம். ரெண்டு ஆம்பளைங்க இருக்கியல, மோதி பாருங்கடா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? குடுக்கல. குடுத்தா சீதாவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. பரவாயில்லையா ராம்? பரவாயில்லையா? சொல்லு. நாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமே நீதான். நானா? என்ன சித்தி சொல்றீங்க? பின்ன நீதான் அவ கழுத்துல தாலிய கட்டின. இந்த மாதிரி புத்தி இல்லாத பொண்ணை கூட்டிட்டு வந்தா அவ இப்படிதான் அறிவு இல்லாம நடந்துப்பா. நான் அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு நான் காரணம் இல்ல, மாமா தான் காரணம். நானா? நான் என்ன பண்ண? போதும், உங்க பிரச்சனையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. இத பாரு ராம், சீதா என்கிட்ட நேரடியா வந்து என்ன சொன்னான்னு தெரியுமா? இது ஆரம்பம் மட்டும் தானா, இது தொடரும் வேற சொல்லிட்டு போயிருக்கா. என்ன பண்ணுவா? அவளால என்ன பண்ண முடியும்? அவ என்ன வேணாலும் பண்ணுவாடா. அடுத்து உங்க அப்பாவை அடிக்க வைப்பா. அடிக்கட்டுமா? சொல்லு, அடிக்கட்டுமா? என்ன சித்தி சொல்றீங்க? அப்பாவையும் அடிக்க வைப்பாளா? நீ தானே ஏதாச்சும் பண்ணணும். ராம், நீதான் அவளை அடக்கணும். உனக்கு உன் சித்தப்பா மேல உண்மையான அன்பு இருந்தா உங்க சித்தப்பாவை அடிச்ச மாதிரி சீதா கன்னத்தையும் இதே மாதிரி வீங்க வைக்கணும். பொண்ணுங்களெல்லாம் அடிக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. ஆனா அவளை அடிக்கிறது தப்பு இல்ல. ராம், இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ தப்பா எதுவும் பண்ணாத. அண்ணே, நீ முதல்ல வெளியே போ. ராம கெடுக்கிறதே நீதான். நீ போறாம். உன் மனசாட்சிக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய். ஐயோ வலிக்குது. நான் ஒருத்தி ஒத்துட வைக்க மறந்துட்டேன். இப்படி அடிச்சிட்டாங்களே உங்களை. ராம், வேண்டாம் ராம். என்னை யாரும் தடுக்காதீங்க.
சித்தப்பா மேல கை வச்சா என்ன ஆகும்னு சீதாவுக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் தெரியணும். இந்த குடும்பத்தில் நடக்கிற தப்ப தட்டி கேட்க ராமன் ஒருத்தர் இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியணும். இப்ப சீதாவை என்ன பண்றேன்னு பாருங்க. தயவு செஞ்சு யாரும் குறுக்க வராதீங்க. நீங்க எந்த விஷயத்தையும் அவரை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. குடி போதையில என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசுறாரு. யார்கிட்ட எது சொல்லக்கூடாதோ அவங்க கிட்டதான் போய் அதை சொல்றாரு. அவன் ஒரு உளறுவாய். இந்த மாதிரி முக்கியமான முடிவெடுக்கும் போது அவனை அவாய்ட் பண்றதுதான் நல்லது. மகா, இது மட்டும் இல்ல, அர்ச்சனா சொன்ன மாதிரி இனிமே எந்த டிஸ்கஷன்லயும் அவரை சேர்த்துக்க வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். குடியாரப்ப. சாரி மகா. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல சுபாஷ். அவர் பண்றது எல்லாமே எனக்கு எதிராக தான் இருக்கு. அவர் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லது. எதுக்கு மகா ரிஸ்க்? பேசாம அவரை ஊருக்கு அமிச்சிடலாம்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட அந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. என்ன வீட்டை விட்டு அனுப்ப நினைச்சா சொல்லிட்டு தான் போவேன். என்ன மகா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, என்ன பண்றது, கூட பிறந்து தொலைச்சிட்டான். பாப்போம். செஞ்சு முடிப்பா. சரி மகா, ராம் பேர்ல இருக்கிற ஷேர்ஸை மாத்தணும்னு சொல்ற, ஓகே. ஆனா மீரா பேர்ல இருக்கிற ஷேர்ஸை எதுக்கு மாத்தணும்? இப்ப நடக்கிற எல்லா குழப்பத்துக்கும் காரணம் மீராதான். அவதான் சீதாக்கு துணையா இருக்கா. ஆமா மகா, ஊம மாதிரி இருந்துகிட்டு எல்லா வேலையும் அவதான் பாக்குறா. இவ சாவி கொடுக்கறதுனாலதான் அந்த சீதா ஆடிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, மீராவை கைட் பண்றது சத்யாதான். இந்த டிராமால நாம ஏமாந்துட கூடாது. கொஞ்சம் ஏமாந்தா கூட ஒரு பெரிய அமௌண்ட் சத்யாக்கு போயிடும். நம்ம கம்பெனியோட பேரு கெடுத்தது இல்லாம பல கோடி நஷ்டத்துக்கு காரணமும் அவன்தான். அவனை சும்மா விடக்கூடாது. பேசாம அந்த சத்யா கதையை முடிச்சிட்டா? நாம அவசரப்பட்டு சத்யாவை என்ன பண்ணாலும் அது மீராக்கு ஃபேவர் ஆயிடும். இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். மகா சொல்றதுதான் சரி. சத்யா மேல கை வச்சா மீராவுக்கு கோபம் வரும். அவ இப்போ அலர்ட் ஆக கூடாது. அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம என்ன செய்யறதுன்னு யோசிக்க முடியும். முதல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க. நானா அந்த மகாலட்சுமியான பாத்துக்கிறேன். சரி, நான் முயற்சி பண்றேன். முயற்சி இல்ல, கண்டுபிடிச்சே ஆவணும். சரி, நான் பார்த்துட்டு சொல்றேன். வாங்க சார். வாங்க சார், வாங்க. உள்ள வாங்க. உட்காருங்க சார். வாங்க வாங்க சார். உட்காருங்க. உட்காருங்க. சொல்லுங்க மேடம்.
வழக்கமா வீட்டில் தானே மீட் பண்ணுவோம். வீட்ல சிச்சுவேஷன் கொஞ்சம் ஃபேவரா இல்ல. அப்படியா? அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, சொல்லுங்க. சரிங்கம்மா, கேளுங்கம்மா, கண்டிப்பா கிடைக்கும். கட்டாயப்படுத்தி கேக்குறதுனால நான் சொல்லுதேன். கம்பெனி ஷேர், அதான் கம்பெனி பங்குல ஒரு 20% வேணும். தர முடியுமா? மகா, மகா என்னாச்சு? நான் எதுவும் சொல்லி. நான் தான் சொன்னேன்ல, தேவையில்லாம அவளை சீண்டாதீங்கன்னு. நீங்க கேட்டாதானே? என்ன மீரா, நீ ஏதாவது அவளுக்கு சொல்லி தரியா? உங்களை மாதிரி வம்பிழுக்கிறது என் வேலை இல்ல. அப்புறம் எப்படி அவ ஷேர பத்தி பேசுவா? என்ன கேட்டா? ஹலோ, என்ன கேட்க சொல்லிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீராக்கா, உங்க பங்கு 5%யும் செல்வி அக்கா, சத்தத்தையே காணோம். தொண்டையில செல்வி அக்கா, நான் கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா? அம்மா, என்னம்மா கேக்குறாங்க இவங்க? என்ன பாதி சாப்பாட்லயே எழுந்திருச்சு போறிய? உங்க அக்கா மீனாட்சி பேர்ல இருந்த கம்பெனி மகாலட்சுமி பேருக்கு மாறினா மாதிரி இனிமே எதையும் அவ்வளோ சுலபமா மாத்திர முடியாது. அண்ணே, ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்றது அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் சொன்ன? நான் எப்படி? அவகிட்ட எதுக்கு சொன்ன? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? எனக்கே கொஞ்சம் கூட மண்டையில எதுவும் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு அவகிட்ட சொல்றீங்க? இங்க பாருங்க, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. இன்னும் என்ன பேசணும்? என்ன பேச இருக்கு? எங்களை விட அவ உனக்கு முக்கியமா போயிட்டால? சொல்லுன, அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? இவர் போக்கே சரியில்லை. சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வீட்டை விட்டு இவரை அனுப்புனாதான் நல்லது. மாமா, குடிச்சு குடிச்சு உங்களுக்கு மூளை மழுங்கி போச்சு. எனிமே கிட்ட போய் சீக்கிரட் சொல்லிருக்கீங்க, தப்பில்ல அது? சித்தி, குடிச்சிட்டு போதையில உளறி இருப்பாரு. அஞ்சலி, தேவையில்லாம பேசாத. இப்ப அவளை எதுக்கு மிரட்டுற? ஆமா, நாங்க ஆபீஸ்ல பேசினது அந்த தையக்காரிக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? ஆபீஸை விட்டு கிளம்பி போக சொல்லி என்னதான் வெளியில அனுப்பிச்சிட்டீங்களே. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? நான் எப்படி சொல்லிருப்பேன்? சும்மா என்னைய சொல்லிக்கிட்டேன். ஆமா மகா, நம்ம பேசும்போது தூரம் அங்க இல்ல, அதான் வெளியே அனுப்பிட்டோம்ல. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? தெரியாது, தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை.
அப்புறம் எப்படி நம்ம ஆபீஸ்ல சீக்கிரட்டா பேசினது இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, தலை சுத்துது. அவ யாரு? உண்மையாவே அவ யாரு? யார கேக்குற? அவதாங்க அந்த தையல்காரிக்கு எப்படி ஷேர்ஸ பத்தி தெரியும்? அவ யாரு? எனக்கு ஒண்ணும் புரியலக்கா. எப்படிக்கா, எப்படி வீட்ல இருந்துகிட்டே அவளால முடியுது? ஆபீஸ்ல வேற யாரையுமே அவளுக்கு தெரியாது. நமக்கே இந்த விஷயம் தெரியாது, இந்த மென்டல் எப்படி கண்டுபிடிச்சா? காலையில 8 மணி ஆகும்போதே ஆடிட்டரும் லாயரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. நம்ம ராம கையெழுத்து போட வைக்கணும். ராம் வரும்போதே முழிச்சிருந்து அவங்கிட்ட சைன் பண்ண சொல்லணும். மகா, அதை நாங்க பாத்துக்கிறோம். ராம் வந்ததும் அவங்கிட்ட விஷயத்த சொல்லிடுறோம். நீ நிம்மதியா தூங்கு. ஆமா மகா, நீ ரெஸ்டடு. நானும் சுபாஷும் ராம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி விஷயத்தை கன்வே பண்ணிடுறோம். பாத்து கோட்டை விட்டுறாதீங்க. அவ வந்ததும் கூட்டிட்டு போய் விஷயத்த பேசுங்க. சொல்லிட்டீங்கல்ல? சாரி மகா, சொல்ல முடியல. ஏன் சொல்லல? ராம் வரதுக்காக நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அவன் வரல. அப்படியே உட்கார்ந்து அசந்து தூங்கிட்டோம். என்ன சொல்றீங்க? ராம் வீட்டுக்கு வரலையா? வந்தான் மகா, ஆனா அவன் வந்தது எங்களுக்கு தெரியாது. டயர்டா இருந்ததுனால கொஞ்சம் கண்ணு அசந்துட்டோம். அதுக்கு என்ன இப்போ? போய் அவனை எழுப்பி கூட்டிட்டு வாங்க. லாயரும் ஆடிட்டரும் வந்துருவாங்கல்ல. என்ன அவனை எப்படி போய் எழுப்புறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாருங்க, இத நானே செஞ்சிருக்கலாம். நானே போய் இதை அவன்கிட்ட சொல்லிடுறேன். மகா, ராம் இப்போ வீட்ல இல்ல. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? இவங்க கிட்டே கேளுங்க. என்னாச்சு? உங்களால முடியலன்னு சொல்லியிருந்தா நானே செஞ்சு முடிச்சிருப்பேன். அநியாயமா கோட்டை விட்டுட்டீங்க. இப்படி கோட்டை விடுறதுக்கு தான் நைட் எல்லாம் முழிச்சிட்டு இருந்தேனா? அந்த தையக்காரி என்கிட்ட அலட்சியமா பேசும்போதே நான் நினைச்சேன் நம்ம பிளான் அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆடிட்டரும் லாயரும் வந்துருவாங்க. என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. மகா, எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour டைம் கொடுங்க. நாங்க ராமோட வரோம். எப்படி? அந்த தையக்காரி ராம் கிட்ட ஏதாவது பொய்ய சொல்லி பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு தான் கூட்டு போயிருப்பா. நம்ம ஏரியாவில் இருக்கிற 4-5 கோயில்ல போய் தேடி பார்த்தோம்னா ராம் கிடைச்சிருவா. இது பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. கையெழுத்து போடுறதுக்கு ராம் இங்க வந்து ஆகணும். போங்க. வாங்க வா. ஐயோ, இருங்க இருங்க, போங்க 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 போங்க, பார்த்து மெதுவா. ஏய், யார் கால் பண்றாங்க? பாஸ், பிரார்த்தனை பண்ணும்போது கவனம் செதறவே கூடாது. இதெல்லாம் சோதனை. கால் வந்து உங்க வேண்டுதலை கலைக்கும். நீங்க தான் உறுதியா இருக்கணும் பாஸ். ஃபுல் ரிங் போது, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னாச்சு இவனுக்கு? உங்க சித்தி உயிர் தானே முக்கியம். நீங்க வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ணுங்க. கால் பண்ணது யாரு? பாஸ்,
இதுக்கு மேல வந்தா நான் பேசிக்கிறேன் பாஸ். நீங்க வேண்டுதல வேகமா பண்ணுங்க. இப்படியே போனா 2 நாள் ஆயிரும். பாஸ்தா போங்க பாஸ், போங்க போங்க போங்க. ஏய், இன்னும் எத்தனை நேரம் உண்டு? விடிய காலையில இருந்து உருண்டுகிட்டே இருக்கேன். எனக்கு மயக்கமா இருக்கு. என்ன பாஸ் இப்படி சொல்லுதிய? வேணா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனா வேண்டுதலை முடிக்காம நம்ம வீட்டுக்கு போக கூடாது. மெண்டல் இப்படிதான் பண்ணும். ஏன்னா நான் மெண்டல்ல. நான் மெண்டல். தப்பு. நீங்க பண்ணுறது ராம் உங்க வீட்டு புள்ள. இப்போ ஏன் புருஷன். அவர்ல பாதி நான், என்னோட பாதி அவரு. என்னைய கேட்காம எதுவுமே நடக்கக்கூடாது. நடக்கவும் நான் விட மாட்டேன். ஏய், எங்க வந்து என்ன பேசுற? இது என்னோட கோட்டடி. ஏன் கத்துதிய மகாராணியாரே? எங்க இவள போ சொல்லுங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. போயிடுங்க. நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நடக்கவும் நான் விட மாட்டேன். இந்த குடும்பத்துக்கு எது நல்லதோ அதுதான் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். ஏய், நீ ராமுக்கு பொண்டாட்டியா இருந்தா தானடி நீ இந்த வீட்ல இருப்ப. கூடிய சீக்கிரமே நீ அனாதையா போக போற. அந்த நாளை எண்ணிக்கிட்டே இரு. பாக்கலாமா? பாக்கலாமா? பாக்கலாமாங்க? நீங்களா நானானு பாத்துக்கலாமா? பாக்கலாண்டி. நீயா நானானு பாக்கலாம். எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்ப சொல்லுது, என்னைய மீறி எதுவுமே பண்ண முடியாது. நான் ஆடிட்டர் ஆபீஸ்ல விசாரிச்சேன். ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்துதா நியூஸ் வெளியே போயிருக்கு. அந்த தையக்காரி சாதாரண ஆள் இல்ல. நம்மளோட ரகசியத்தை எல்லாம் அவளால ட்ராக் பண்ண முடியுது. இது மட்டும் இல்ல, நம்மள மீறி மீராவுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. என்ன மகா சொல்ற? அவளை பார்த்தா அப்படி தெரியலையே. உருவத்தை வச்சு எடை போட்டு தப்பு பண்ணிட்டோம். என்ன மகா சொல்ற? மீராவும் சத்யாவும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? ஏன் இதுக்கு மட்டும் ஷாக் ஆகுறீங்க? நம்ம எல்லார் முன்னாடியும் ஒருத்தி அக்ரிமெண்ட கிழிச்சு காத்துல பறக்க விட்டுருக்கா. அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்களா? சொல்லுங்க.
மூஞ்சில வீசி அசிங்கப்படுத்தினால நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? இதுக்கு என்ன பதில்? என்ன தண்டனை? இத இப்படியே விட்டா இது தொடரும். மேல மேல போவா, தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்து முடிய பிடிச்சு ஆட்டுவா. கட்டுப்படுத்த முடியாது, அடங்க மாட்டான். அவ என்னமோ பண்ணட்டும் சொல்லிட்டு கண்ணை மூடிக்கலாமா? சொல்லுங்க, என்ன பண்ணட்டும்? சத்யா எதுக்கு நம்ம குடும்பத்துல இன்வால்வ் ஆகுறாரு? அவரா வரல, சீதா கேட்டதுனாலதான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஹெல்ப்பா? அவரு பண்ணது ஹெல்ப்பா? அதுக்கும் மேல தப்பு. மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் சீதாவை தப்பா கைட் பண்ணிருக்காரு. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், மரியாதையா வந்து சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. மன்னிப்பு கேட்கணுமா? எதுக்கு? தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. அக்ரிமெண்ட சீதா கிழிச்சு போடுறதுக்கு சத்யாதான் காரணம். அதுக்குதான் போன் பண்ணி வர சொல்லுங்க, வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சித்தி ஆக்ஷன் எடுக்காம நான் பாத்துக்கிறேன். எதுக்கு சிரிக்கிறீங்க? நீ பேசுறது குழந்தைத்தனமா இருக்கிறாம். போ. போக முடியாது. சத்யா இப்ப இங்க வந்தாகணும், வந்து மன்னிப்பு கேட்கணும். போன் பண்ணி வர சொல்லுங்க. நான் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டாரு. சும்மா சொல்லாதீங்க, நீங்க சொன்னா கேப்பாரு. போன் பண்ணி வர சொல்லுங்க, வந்து சித்தி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நான் சொன்னா ஏன் கேட்கணும்? நான் என்ன அவருக்கு பொண்டாட்டியா? என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா நான் சொன்னா கேட்பாரு. சத்யா இப்ப இங்க வந்தே ஆகணும். வரலன்னா நான் விட மாட்டேன். என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன வேணா பண்ணுவேன். மரியாதையா வர சொல்லுங்க. ராம், உன்னை சுத்தி நடக்கிறது எதுவுமே உனக்கு புரியாது. எல்லாமே தப்பு, எதுவுமே சரியில்லை. நீங்க பேசாதீங்க. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இவனுக்கெல்லாம் மூளைன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. டேய் போடா. இப்ப அவரு வருவாரா மாட்டாரா? நீ ஆம்பளை தானே? போ, போய் அவர் அடிச்சு இழுத்துட்டு வந்து மன்னிப்பு கேட்கவே. முடிஞ்சா செய், நிக்காத போ. தேவைப்பட்ட நான் செய்வேன். போடா. சித்தி, ராமன் வராரு. என்ன சொல்றான்னு பார்க்கலாம். என்னடா என்னாச்சு? சித்தி, சீதா மன்னிப்பு கேட்க மாட்டாளாம். நீங்க பண்ணதுதான் தப்பா. சீதா எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்காளாம். இப்படிதான் ஏதாவது தப்பு தப்பா சொல்லுவா. என்ன ஜென்மமோ. சீதாவை மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு இப்படி தைரியமா சொன்னா அப்புறம் சத்யா எப்படி கேட்பா? அப்போ உன்னால அவளை மன்னிப்பு கேட்க வைக்க முடியாது. சித்தி, மீரா சொல்றாங்க சத்யா உயிரே போனாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாராம். நான் இப்ப என்ன பண்ணட்டும் சொல்லுங்க சித்தி. நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், போ. வர்ற கோவத்துக்கு சீதாவை கொலை பண்ணிட்டா நல்லா இருக்கு ராம். நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டா மகாவுக்கு அதை விட பெரிய தண்டனை வேற என்னவா இருக்கும்? மகா தாங்குவாளடா. இதுக்காகவா உன்னை வளர்த்தா? பைத்திய மாதிரி பேசாத. மன்னிப்பு கேட்கலையே, நான் என்ன பண்ணட்டும்? சரி, நான் சொல்றேன். நீ என்ன பண்ணணும்னு தெளிவா நான் சொல்றேன். அர்ச்சனாக்கா, ராம் பாவம், அவனை கஷ்டப்படுத்தாதீங்க. ராம், நீ போ. இப்படிதான் நீ உடனே பாவம் பாத்துருவ. சீதாவை விடக்கூடாது மகா. அந்த சீதாவை யாரு கட்டுப்படுத்துறது? அது ராமால மட்டும்தான் முடியும். ராம், நீ நான் சொல்ற மாதிரி செய்.
மன்னிப்பு கேப்பா. சீதா கண்டிப்பா மன்னிப்பு கேப்பா. என்ன செய்யணும்? நீ மகா மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா நான் சொல்ற மாதிரி செய். வா. அப்படின்னா போ, போய் உனக்கு தகவல் கொடுத்த அந்த சத்யாவை எங்க சித்திக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. பாஸ், அதெல்லாம் கேட்கலாம் பாஸ். தயவு செஞ்சு நீங்க கதவை தரங்க. என்னால முடியாது. என் சித்தி அவமானப்படுறத நினைக்கும் போது எனக்கு செத்தலாம் போல இருக்கு. போ, உனக்கு நான் உயிரோட வேணும்னா போய் அந்த சத்யாவை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேளு. ஐயோ பாஸ், நான் போய் சத்யாவை கூட்டிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நீங்க கதவை தரங்க ப்ளீஸ் பாஸ். கதவை தரங்க பாஸ். பேசிட்டு இருக்கிறத பார்த்தா நீ போற மாதிரியே தெரியல. நான் மாடியில இருந்து விழுந்து செத்து தொலைறேன். பாஸ் 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 ஐயோ, பாஸ் பாஸ், நீங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது பாஸ். பாஸ் கதவை தரங்க. கவலையா இருந்தா மன்னிப்பு கேளு. நீ மட்டும் இல்ல, அந்த சத்தியனும் வரணும். யோசிக்காம கிழிச்சு போட்டல, இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? அண்ணனுக்கு எவ்வளவு கோவம் இருந்தா இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாரு. வாய மூடுங்க. பாஸ் எடுத்த முடிவா இது? உங்க அம்மாவும் சித்தியும் எடுத்த முடிவுக்காக விவரமே தெரியாம உயிரை விட போறாங்க. காப்பாத்தணும்னா மன்னிப்பு கேளு. உங்களுக்கு அவங்க மேல பாசமே இல்லையா? பாஸ் செத்தா கூட பரவாயில்லையா? என்ன ஜென்மம் நீங்களா? டைம் போயிட்டே இருக்கு. ராம் குழந்தை இல்ல, அதை விட மோசம். இப்படி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். ஐயோ, முதல்ல இறக்கி விட்டுட்டு பேசணும். உங்க அகம்பாவ ராணி கிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். நான் பண்ணது தப்பாவே இருக்கட்டும், நான் மன்னிப்பு கேக்குறேன். வழிய விடுங்க. ஏ தையலு, நீ மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாது. போ, போய் உன்னோட சதிகார பார்ட்னர் அந்த சத்யாவை அழைச்சிட்டு வா. சொன்னா புரியாதா? இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. அதுலயும் 4-5 நிமிஷம் போயிடுச்சு.
எப்ப போறது? அப்படியே போய் கூட்டிட்டு வந்தாலும் அவங்க வருவாங்களா இல்லையான்னு தெரியலையே. அதுக்குள்ள பாஸ் முட்டாள்தனமா குதிச்சுட்டா. நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு எல்லாம் கவலையே இல்லையா? ஐயோ ராம், சாகட்டுமா சாகட்டுமா? இத பாரு, நீ மகாவை சரியா புரிஞ்சுக்கல. மகாவுக்கு எல்லாத்தையும் விட மரியாதை தான் முக்கியம். அந்த மரியாதைக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. உனக்கு ராம் உயிரோட வேணும்னா போய் அந்த சத்யாவை அழிச்சிட்டு வா. ஓடு. சொல்லி கொடுத்த மகாவே சொன்னாலும் அவங்க கேட்பாங்களான்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மீரா சொல்லுங்க, மீரா சொல்லுங்க. சேதுபதி நாங்க ஒருத்தர் இருப்பாரு, ராம பெத்த அப்பன் இருப்பாரு. அவருக்கு ராம் செத்தா பரவாயில்லையாமா? சாக விட்டு வேடிக்கை பாப்பாரு. ராம் செத்தா அவருக்கு கஷ்டமா இருக்காதா? நீங்க பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா மாடியில நிக்கிற ராம் அப்பாவி முட்டாள். தப்பா முடிவெடுத்துட்டான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணோம்? பெத்த அப்பனுக்கும் வளர்த்த சித்திக்கே கவலை இல்லைனா நான் ஏன் துடிக்கணும்? நான் ஏன் கவலை பண்ணணும்? நான் ஏன் அங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்? இந்த கேம்ல எனக்கு சம்பந்தமே இல்லையே. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். சேதுபதி மாமா மகா சொன்னதான் கேட்பாரு. சேது அண்ணனும் சுபாஷ் அண்ணனும் மூளையை தொலைச்சு பல வருஷம் ஆச்சு. சுயநினைவே இல்லாம இருக்காம. இத பாருங்க, நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால அங்க வந்து மகாலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது.